மேடம் வணக்கம் மேடம். சீமான் அவர்கள் கடந்த வாரம் பேசின விஷயம் மிகப்பெரிய அளவுல வைரலா பார்க்கப்படுது. குறிப்பா பெரியார் பத்தி சில அவதூறான விஷயங்கள சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஆண் வந்து தன் கூட இருக்கிற மகள், அம்மா, சகோதரி கூட உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு பெரியாரே சொன்னதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆ, சீமான் வந்து இந்த மாதிரி அவதூறா பேசினதுக்கு, அதுக்கு என்ட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. அந்த ஆதாரத்த காட்டுங்க அப்படின்னு அடுத்த நாள் அவர் வீட்டுக்கே போனாங்க. கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில அவங்க அமைப்பு தோழர்கள்லாம் போனாங்க. அதுக்கப்புறமும் இப்ப ஆச்சு ஒரு 10 நாளைக்கு மேல ஆச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப வரைக்கும் அவரு அந்த ஆதாரத்த காட்டுன மாரி தெரியல. அத தவிர மத்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோன்னா, அது தனியா பேசலாம். முதல்ல அவர் வந்து பேசினதுக்கு ஆதாரத்த காமிச்சுட்டு, வெளியிட்டுட்டு, அது ஒண்ணு அது நியாயம், நான் சொன்னது சரின்னு சொல்லணும். அல்லது நான் பேசினது தப்புன்னு பொதுப்படையா, வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும். இது 2யும் பண்ணாம, அவர் மாதிரி அ அ மனிதர்களோட யாரும் விவாதமெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால ஒண்ணு அவர் ஆதாரத்த வெளியிட்டு நிரூபிக்கணும். அல்லது பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும். இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஆனா இதே சீமானே ஆரம்ப காலகட்டத்தில பெரியார் பத்தி பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இப்ப நெகட்டிவா பேசுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அப்ப இதனால அவருக்கு நெறைய விளம்பரம் கிடைச்சது. வளர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அப்புறம் ஒரு 10, 15 ஆண்டுகளாக ஈழ போர வச்சு, அதுக்கு பிறகு இனி மீண்டு வரமாட்டார்ன்னு தெரிஞ்ச விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேரை சொல்லி இவ்வளோ நாள் பொழைச்சாரு. இப்போ வந்து ஈழத் தமிழர்கள் முழிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இவரை நம்பி அந்த வசதி வாய்ப்புகள் செய்கிறத குறைச்சிட்டாங்க. இப்போ அவருக்கு ஃபண்டிங் வந்து அநேகமாக ஆர்எஸ்எஸ் அந்த தத்துவக்காரங்கிட்ட இருந்து கிடைக்கும். இல்லாட்டி அவர் ஆதாயம் இல்லாமல் எதையுமே பேசி நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. குறிப்பா அண்ணாமலை அவர்களுமே ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அவருமே பேசுறது கவனிக்க முடியுது. எல்லாரும் பேசுவாங்க. இவரு அதான் இந்த பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அ "வேலிக்கு ஓணான் சாட்சி, ஓணானுக்கு வேலி சாட்சின்னு." ஆனா இப்ப வேலியும் ஆதாரத்த காட்ட மாட்டேங்குது. ஓணானும் ஆதாரத்த காட்ட மாட்டேங்குது. இதுக்கு மேல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்த சொன்னாரு. "பெரியார் பேசியதையெல்லாம் இன்னைக்கு பொதுவெளியில பேச முடியாது. அது நல்லா இருக்காது" அப்படின்னு. பெரியார் என்ன ரகசியமாவா பேசினாரு? அவரு வெட்ட வெளியில அவ்வளவு லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில தான் பேசினாரு. அவர் பேசினத நாளைக்கு வர்றவங்க இப்படியெல்லாம் மாத்தி திரிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட, நாணயத்தோட அதெல்லாம் அவரே அச்சடிச்சு வச்சிருக்காரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான தலைவரோட, அவரை பத்தி நாங்க அத வச்சிருக்கோம், இத வச்சிருக்கோம் அப்படின்னுலாம் பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. இன்னும் சொன்னா, என்ன வந்து நல்லவரு, இவரு தெய்வம் மாரி அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னா என்ன தூக்கி தேர்ல வச்சுட்டு, என் கொள்கைய வந்து நீங்க பின்பற்ற மாட்டீங்க. நீங்க வந்து என்ன கெட்டவன்னு சொல்லு, என்ன அயோக்கியன்னு சொல்லு. அப்பதான் இவன் என்ன சொன்னான்? ஒருத்தர் எல்லாம் கெட்டவன்னு சொன்னா, அவர் என்னதாங்க செஞ்சாருன்னு கேட்போம்ல. அப்படிதான் அடுத்தவங்க சிந்திப்பாங்க. இப்படி சொன்ன ஒரே தத்துவ தலைவர் வந்து பெரியார் தான். இதுக்கு மேல சொன்னாரு, "நீங்க என்ன பத்தி என்ன வேணா பேசலாம்ப்பா. நான் வந்து நின்றால் நெடுஞ்சுவர், விழுந்தால் குட்டிச்சுவர். எனக்கு வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இது நான் மக்களுக்காக செய்றேன். அவங்க நன்மைக்காக பேசுறேன்." அது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். இதெல்லாம் பெரியார் சொன்ன கருத்து. இதெல்லாம் பொது வெளியில கிடக்கு. அதில போய் என்னமோ இன்னைக்கு பேசுனா அப்படி இருக்காது. இதெல்லாம் வந்து இவங்க மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். அதனால இவங்கலாம் கொஞ்சம் நல்ல சிந்தனையோட அத அணுக கத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. இறுதியா சீமான் அவர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? அவருக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? எங்க எல்லாருக்கும் அவரு தெரிஞ்சவர் தான். இப்ப அவரு தெரியாம இத பேசல. அவரு ஏதோ காரணத்துக்காக, ஏதோ லாபத்துக்காக அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆகையினால அவருக்கெல்லாம் சொல்லி எல்லாம் யாரும் அவர திருத்தலாம் முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேடம். நன்றி. தேங்க் யூ.